அப்படியே போர்டு எடுத்துக்கோ. அப்படியே ஜிபே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி. இங்க வந்து மேடியம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் கம்பெனி. அவங்க நைட்ல வந்து மிட் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்ப வேற லெவல்ல வந்து ஒரு பிரியாணி வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாப்பிடலாம் வந்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு மூலியமா சொல்லி நம்ம இங்க வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா இப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்மளும் சேர்ந்து இதை ஃபேமஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இங்க வந்திருக்கோம். வந்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஃபுல் தரமா இருக்குது. சூடான பிரியாணி. நைட்டு 12-1 மணிக்குள்ள அந்த மாதிரிலாம் அட்வான்டேஜா இருக்கும். இருங்க, இனிமே சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டுட்டு சொல்றோம். ஆமா, பிரியாணி பாருங்க, ரொம்ப தரமா இருக்கு. சூடா ரொம்ப டேஸ்டா சாப்பிடலாம். மிட் நைட்ல இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கஷ்டம். நாங்களும் எவ்வளவு ஏரியா போயிட்டு வந்துட்டோம். இவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா ரைஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப உடையாம அழகா இருக்குது. சாப்பிட்டு பார்க்க போறோம். டேஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பிரான்ச்ல சாப்பிட்டுருக்கோம். இங்க வந்து ஓஎம்ஆர்ல நம்ம ட்ரேட் சென்டர் ஆப்போசிட்ல எப்படி இருக்கு, இவங்க புதுசா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தரமா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து நம்ம டேஸ்ட் பத்தி சொல்லலாம். போடுங்க 2 பிரியாணி. நீங்க எடுங்க. பிளேட்ல போட்டு சாப்பிடுற மாதிரி 2 பிளேட் கொடுங்க. மேல ரைஸும் நல்ல பிராண்ட் ரைஸ் தான் யூஸ் பண்றோம். இல்ல பார்த்தோன்னே தெரியுது. குறையாம வந்து அந்த லென்த் எல்லாமே கொஞ்சம் நல்லா லென்த்தியா இருக்கும். நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. கார்னிஷ் பண்றதுக்கும் வந்து நீங்க எங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க, ஷாப் எங்க இருக்கு, எல்லாமே அப்படியே டீடைலா சொல்லுங்க. அப்படியே கேமரால தான் இருக்கு, சொல்லுங்க. எங்களுக்கு 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒன்று வந்து சீவரம் மெயின் ரோடு துறைப்பாக்கம்ல கான்டினென்டல் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து கொட்டிவாக்கம்ல சைனீஸ், நார்த் இந்தியனு, அப்புறம் பார்பிக்யூ கிரில், ஷவர்மா அதெல்லாம் வந்து இங்க வந்து பிரியாணி மட்டும் தானே? இங்க பிரியாணி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ரோட் ஸ்டார்ல வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நைட் ஹவர்ஸ் சாப்பிடும் போது என்னன்னா மசாலாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் டாமினேட்டடா இல்லாம கொஞ்சம் ஈஸி டைஜஸ்டபிளா ஒரு பேலன்ஸ்டு மசாலாவா நைட் ஹவர் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லா ஹெல்த்தியா வந்து கொடுக்கணும் அப்படின்றது என்னோடது. அதுவும் எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எங்ககிட்ட எல்லாருமே கொஞ்சம் ரோட் சைட்ல இல்லாதவங்க அவங்கள கொஞ்சம் 3 ஸ்டார் 5 ஸ்டார்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இப்பதான் ஸ்டார்ட் அப் ரோட் ஸ்டார்ல வந்து போட்டிருக்கோம். பிரியாணி நைட் ஹவர்ஸ்ல எல்லாமே நல்லா வார்ம் வெல்கம் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் லைக்கிங் இட். ஸோ நீங்களும் பாருங்க, வியூவர்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டேக்கிங் ஃபீட்பேக் அண்ட் we'll always ready to upgrade ourselves in case if anything wanted to upgrade our biryani. இல்ல கண்டிப்பா சாப்பிடுவேன். நாங்க இந்த சைடு இப்போ ரவுண்ட் அடிச்சு தான் வந்தோம். இந்த அளவுக்கு தரமா சூடா எங்கேயுமே பிரியாணி கிடையாது. கடையே எதுவுமே கிடையாது. எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. இந்த மாதிரி ரோட்ல இருந்தா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல நல்ல குவாலிட்டியா கிடைக்கிறது நாங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாக்குறோம். ட்ரை பண்ணுங்க. ஸ்வீட்டும் கொடுக்குறோம். அந்த ஸ்வீட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படியா? என்ன ஸ்வீட்னா? ஓகே, சாப்பிடுவோம். பாருங்க, ரைஸ் எல்லாம் எவ்வளவு அழகா எண்ணெய் அதிகமா இல்லாம குவாலிட்டியா இருக்குது. கூட எக் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் துவையல் எல்லாமே இருக்குது. ஒன்லி ஃபார் பிரியாணி தான். ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஷ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மிக்சிங் மசாலாவோட பக்காவா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணு. ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். அந்த ரியல் பிரியாணியோட ஃபிளேவர்ஸ் அதோட கலர். ஒன்லி ப்ளைன் பிரியாணி நல்லா இருக்கு பாக்குறது. இருக்கு. ஈவன் பிரிஞ்சால் கிரேவில கூட வந்து கொஞ்சம் குவாலிட்டியா தான் பண்றோம். ரொம்ப டைல்யூட்டடா இல்லாம கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா நல்லா இருக்கு. அந்த கலரே வந்து கிரேவி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்து நம்ம பென்சிலையா வெயிட்டிங். அப்படியே இருங்க. இதுக்கப்புறம் வந்து இவரோட பாட்டு மண்ண களத்துல இறங்கிட்டாரு பாருங்க. நைட்டு பிரியாணின்னு சொன்னோம், எங்க எதுலாம் கேட்கல. வேட்டைக்கு கிளம்பி வந்த மாதிரி அண்ணா சாப்பாட்டுல இறங்கிட்டாரு. ஜி, சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இந்த பிரிஞ்சால் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க அது ஃபேமஸ்ன்னு சொன்னா ஓனரு. ஓகேவா? குவாலிட்டியா இருக்கு. மசாலா மிக்சிங்லாம் ஓகேவா? மசாலா பிரியாணி வந்து நல்ல செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. லொகேஷன்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மிட் நைட் பிரியாணி போய் பார்த்துருந்தோம். அங்க வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் நமக்கு பிடிக்கல. இங்க பாத்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கு. எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. நீங்க டேஸ்ட் பத்தி சொல்லும் போதே பாருங்க, நம்ம ஆளு சாப்பிடாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு வேலை நினைச்சிட்டு இருக்கு பிரியாணி. ஓகே தானே? அடுத்த ரவுண்ட் சாப்பிடலாமா? இன்னும் 2 பேர் சொல்லலாமா?
பீஸ் எல்லாம் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க, ஈஸியா போட்டுட்டு நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு. ரொம்ப அட்டகாசமா இருக்கு பிரியாணி. நைட் அந்த மாதிரிலாம் சூடா கிடைக்காது. இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடுங்க. உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்கு. நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு போட்டுடலாமா? கிளாரிட்டியா வாங்கிக்கலாம், கரெக்டா இன்னொன்னு இன்னொரு பிளேட் ஒரு கோட்டர் வாங்கிக்கலாம். நல்லா சூடா ஒரு கோட்டர் மட்டும் சூடா இருக்கு. ஸ்வீட்டு சாப்பிட முடியாது அவ்வளவு. எக்கு சாப்பிட்டா பீஸ் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிட் நைட் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமா சூப்பரா இருக்கு. அந்த தரத்தை பத்தி நம்ம ஃப்ரெண்டு ஒரு சின்ன டெமோ பாப்பல கேட்டு. வணக்கம். இப்ப நம்ம எங்கன்னா பெருங்குடி வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அங்க இருக்கோம். ரியலாவே நைட்ல பாத்தீங்கன்னா சூடா பிரியாணி கிடைக்காது. நம்மளும் நிறைய 6 மணிக்கே கிடைக்காது. ஈவினிங் 6 மணிக்கே பிரியாணி பார்த்தோம்னா மத்தியான பிரியாணி ஈவினிங் 6 மணிக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்ப வேர்ல்டு ட்ரேட் சென்டர் பெருங்குடிக்கு ஆப்போசிட்ல இருக்க கடையில சுட சுட பிரியாணி, அதுவும் பாத்தீங்கன்னா மசாலாவே இல்ல, காரம் இல்ல, கரெக்டா இருக்கு. பிரியாணியோட கலர் எதுவும் சேர்க்கல, அதுல பிரியாணியோட கலர் வரதுக்கு அந்த மாதிரி சேர்க்கல. அவ்வளவு எக்ஸல், உப்பு காரம் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. உண்மையாவே அந்த பிரியாணி சாப்பிட்டோம்னா அவ்வளவு திருப்தி, பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருக்கு. நீங்களும் இந்த பக்கம் பெருங்குடி சைடு நைட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க சாப்பிடுங்க, நல்லாவும் இருக்கு. உண்மையா அந்த ஓனரோட அந்த ஸ்பீச் பிளஸ் அவரோட நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்தது. நல்லா ட்ரீட் பண்ணாரு. பிரியாணி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க, கேசரி, வேற லெவல் டேஸ்ட் அது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்து எல்லா பிரியாணி கடையிலும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நல்லா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா ரெடி பண்ணி அது கூட சேர்த்து தராங்க. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து அந்த பீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப உடையாம நல்லா நம்ம புட்டு சாப்பிடுற அளவுக்கு வந்து அந்த சாஃப்டா இருந்தது. அதுதான் மெயின். ரைஸை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அதை விட இது நல்லாவே இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் ஆயில் அதிகமா இருக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து மார்க்கெட்டிங்காக பேசல. நைட் டைம்ல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபுட் கிடைக்கிறது ஓனருக்கு ஒரு சல்யூட்ங்க. உண்மையாவே சொல்றேன். நீங்க வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல்ல போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இனிமே நீங்க பிரியாணினா பென்சில் ஞாபகம் தான் வரணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு தரமான பிரியாணி எனக்கு கூட்டு வந்து இல்லைங்க. அந்த அளவுக்கு இவரு வந்து பிரியாணியை பத்தி இவர்கிட்ட கேட்டீங்கன்னா இவர் வந்து 2.0 வாட்டர் மெலன் இல்ல, இன்னில இருந்து பிரியாணி இந்த பிரியாணிக்கு ஒரு அடிமைங்க. அடிமை. ஆமா. அதுல திவாகருக்கே நான் டப்பு கொடுப்பேங்க. வேணாம் போதும். திவாகர் உங்களுக்கு தான் இந்த பதிவே. நீங்க ஷேர் பண்றதுல அந்த திவாகர் பாத்துட்டு எங்களை கூப்பிடணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே, பாய்.